டிராகன் பால் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நிறைய கேள்விகள் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது தான் ஜெனோவோட ஒரிஜினல் ஃபார்ம். பார்க்க ஃபேமிலி கையில் வர ஸ்டூவி மாதிரி இருக்கார். ஆனால் பீரஸ் மாதிரியான டிஸ்ட்ராயர் காட்ஸே பயப்படுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கார். உண்மையாகவே இவர் யார், இவரோட ஒரிஜினல் ஃபார்ம் என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சோஷியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜெனோ டிராகன் பால் யூனிவர்ஸோட ஆம்னி கிங்காக இருக்கார். பார்க்க ரொம்பவும் வியர்டாக இருப்பார். இவர் தான் டிராகன் பால் டைமா வரைக்கும் ஒரு அல்டிமேட் பீயிங்காக இருந்தார். ஆனால் இப்போது ரைமஸ், குட் சுப்ரீம், டீமன் கிங் மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. உடனே இவங்க 3 பேரில் யார் ஸ்ட்ராங்கஸ்ட்னு கேட்காதீங்க, அதை பற்றி வேறு வீடியோவில் பார்ப்போம். ஜெனோவை என்னதான் டிராகன் பால் சீரீஸோட காட் லெவல் பீயிங்னு சொன்னாலும் இவர் எப்போவுமே ஒரு கிட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார். இவருக்கு கோபம் வந்தால் அதை பெருசாக இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்படி கோவப்பட்டே இவர் இதுவரைக்கும் 6 யூனிவர்ஸை அழிச்சிருக்காரு. கோவத்தில் மட்டும் ஜெனோ இப்படி பண்ணலை. 18 யூனிவர்ஸை லுக் ஓவர் பண்ணுறதும் ரொம்ப கடுப்பாக இருக்குது. நிறைய யூனிவர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. இதை குறைக்கணும்னு தான் ஜெனோ இப்படி பண்ணியிருப்பார். இப்போ இருக்கிற 12 யூனிவர்ஸும் கூட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கழுது அதையும் குறைச்சிடலான்னு தான் டோர்னமெண்ட் ஆஃப் பவர் பேட்டிலேயே வச்சுருப்பாங்க. இதை தாண்டி இந்த ஜெனோக்கு எமோஷன்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா பேட்டிலில் அதர் யூனிவர்ஸை எரேஸ் பண்ணும்போது ஃபைட்டர்ஸ் கொஞ்ச நேரம் ஃபைட்டை ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்போ இவங்க ஏன் ஃபைட்டை ஸ்டாப் பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்கங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. ட்ரில்லியன்ஸ் ஆஃப் லைஃப்பை எரேஸ் பண்ண அந்த ஒரு ஃபீல் ஜெனோக்கு இருந்ததே இல்லை. யூனிவர்ஸே எரேஸ் ஆகும்போது கூட அவங்களுக்கு ஃபன்னியான டோனில் பாய் பாய் தான் ஜெனோ சொல்லியிருப்பார். ஆனால் அனிமேல ஜெனோ சில விஸ்டமான டிசிஷன்ஸை எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் மாங்கால சிம்பிளாக ஜெனோவை ஒரு ரோபோட் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இப்போ வரைக்கும் ஒரு காட்கான அந்த வைபையே ஜெனோ கொடுத்துருக்க மாட்டார். இதுக்கு ஏற்ற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சீரீஸில் நிறைய இடத்துல இவரே ஒரு டிசிஷன் எடுத்து அதை இவரே சேஞ்ச் பண்ணிக்குவார். டோர்னமெண்ட் ஆஃப் பவரில் கூட இப்படி ஒரு விஷயத்த இவர் பண்ணியிருப்பார். அதுக்காக இவருக்கு எமோஷன்ஸே இல்லைன்னும் சொல்லிட முடியாது. கோகு அவரோட ஸ்பிரிட் பாம்பை யூஸ் பண்ணும்பொழுது அவரோட கதை முடிஞ்சிட்ட மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ ஜெனோ முதல் முறையாக அன்ஹாப்பியான ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்துருப்பாரு. இப்படி ஜெனோவோட ஒரு வியர்டான பிஹேவியரால் இவர் ஒரு ரோபோட்டாக இருப்பாரோன்னு எல்லாரும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், டோரியாமாக்கு இப்படி ஒரு ஐடியா முன்னாடியே இருந்திருக்கு. முதல்ல இந்த வேர்ஸோட காடா இவரையே தான் இவர் டிசைன் பண்ணியிருக்காரு. அப்படியே டோரியாமாவா இல்லாமல் டோரிபாட்னு அதுக்கு ஒரு பேரும் வச்சிருப்பாரு. இந்த ஒரு ரோபோட்டை அதிகமாக நீங்கள் பேக்ரவுண்ட் கேரக்டராக பார்த்துருக்க முடியும். நிறைய பேர் இதுதான் டிராகன் பால் சீரீஸோட கிரியேஷன் காடாக இருக்கும்னு நிறைய தியரியே எழுதினாங்க. ஆனால் டோரியாமா என்ன நினச்சாருன்னு தெரியல, இந்த டோரிபாட்டை அந்த எக்ஸ்டெண்டுக்கு புஷ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டராகவே வச்சுட்டாரு. ஆனால் இந்த ஐடியாவை தான் ஜெனோக்கு யூஸ் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. இதுபடி ஜெனோ ஜஸ்ட் ஒரு ரோபோட் தான்னு சொல்லப்படுது. இவரை கிரியேட் பண்ணி இந்த ஆம்னி கிங் பொசிஷனில் பிளேஸ் பண்ணது தான் உண்மையான காடாக இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அந்த காட் ஜலாமாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜெனோவோட டிஸ்ட்ரக்ஷனை அண்டு பண்ணக்கூடிய ஒரே ஆள்னா அது ஜலாமா தான். சுப்ரீம் பவர்ஃபுல் பீயிங்காக இருக்கிற சூப்பர் சென்டரான கிரியேட் பண்ணதும் இவர் தான். இதனாலேயே இவர் தான் டிராகன் பால் சீரீஸோட காடாக இருக்கணும்னு சொல்லப்பட்டுச்சு. இவர் ஜெனோவை விட ஒரு ஹையர் டைமென்ஷனுக்கு டிரான்செண்ட் ஆகிட்டதா ஃபேன்ஸ் நம்புகிறாங்க. ஆனால் இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. டிராகன் பால் டைமாவில் ஆக்சுவலாக ஒரிஜினல் கிரியேட்டர் ஆஃப் டிராகன் பால் யூனிவர்ஸை ரிவீல் பண்ணிட்டாங்க. ரைமஸ்னு சொல்லப்படுற இவர் தான் இந்த டிராகன் பால் வேர்ஸை கிரியேட் பண்ணி இருப்பார். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சுப்ரீம் டீமன் கிங்ஸ் டீமன் ரெலமை இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு யோசிச்சிருப்பார். இதுக்காக ரைமஸ் கிட்ட இப்படி பல யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி யூனிவர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டு இருப்பார். ரைமஸும் சுப்ரீம் கிங் சொன்ன மாதிரியே டீமன் ரெலம்க்கு அவுட் சைடில் இந்த ரெலமை கிரியேட் பண்ணி இருப்பார். ஆனால் இந்த ரெலமோட அத்தாரிட்டி ரைமஸ் கிட்ட தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதா சீரீஸில் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ரைமஸ் சில பேரை செலக்ட் பண்ணி யூனிவர்ஸை மானிட்டர் பண்ண சொல்லியிருப்பார். இப்போவும் இவர் தான் இந்த யூனிவர்ஸை ரூல் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் எங்கே இருக்காருன்னு இப்போ வரைக்கும் தெரியல. நிறைய தியரிஸ் படி இவர் தான் ஜெனோவையே கிரியேட் பண்ணியிருப்பாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு கிரியேட்டர் இருந்தால் ஒரு டெஸ்ட்ராயர் இருந்துதான் ஆகணும். இதுக்காக தான் இவரை மாதிரியே இருக்கிற ஒரு பீயிங்கை எமோஷன்லெஸ்ஸாக உருவாக்கி ஆம்னி கிங்காக போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க.
இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் டிஸ்ட்ராயர் காட்ஸும் ஏஞ்சல்ஸும் உருவாக்கப்பட்டதா சொல்கிறாங்க. இப்படி ஜெனோ ரோபோட்டா இல்லை சுப்பீரியர் பீயிங்கா இல்லை ரைமஸோட அப்ரெண்டிஸான்னு நிறைய கேள்விகள் இருக்கிறதால இப்போ வரைக்கும் இவரோட ஒரிஜினல் ஃபார்ம் என்னவா இருக்கும்னே சரியாக தெரியல. ஆனால் அனிமே வாருங்கிற இந்த ஃபேன் அனிமேஷனில் ஜெனோவோட ஒரிஜினல் ஃபார்ம் பற்றி சொல்லியிருப்பாங்க. இது ஓரளவுக்கு நம்பும்படியாக இருக்கும். அது என்னன்னு பார்ப்போம். இந்த அனிமே வார் முழுக்க முழுக்க ஃபேன்ஸ் பண்ணது தான். இதில் எல்லா அனிமேவோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸும் வருவாங்க. ஏன்னா இந்த அனிமே வாரில் இருக்கிற வில்லன் ரொம்ப ஸ்ட்ராங். ஆமாம், ஜெனோவையே ஒரிஜினல் ஃபார்மை எடுக்க வச்சிருப்பாருன்னா அப்போ இவர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாருன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற அந்த வில்லன் யாருன்னு தானே கேட்குறீங்க? அவரோட பேர் தான் ஆர்கான். இவர் சாதாரண ஆள் இல்லை. ஜெனோவோட பிகினிங் டேஸில் இவர் நிறைய ஓல்டு காட்ஸை டிஃபீட் பண்ணியிருப்பார். அந்த காட் எல்லாரும் ஜெனோவை அழிக்கணும்னு நிறைய பிளான் போட்டு இருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே ஊற்றிட்டு போயிருக்கும். கடைசியாக ஜெனோவை காலி பண்ண ஃபியூஷனுங்கிற ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது மூலயமா ஒரு அல்டிமேட் ஃபார்மை எடுத்திருப்பாங்க. அதுதான் இந்த ஆர்கான் ஃபார்ம். இதை எடுக்கிறது ரொம்ப ஈஸி இல்லை. இதுக்காக இவங்களுக்கு நிறைய பவர்ஸ் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் இது அந்த யூனிவர்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுக்காக இந்த ஓல்டு காட்ஸ் பல அனிமேவர்ஸ்க்கு ட்ராவல் பண்ணி போயிருப்பாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற பவர்ஃபுல் கேரக்டரோட பவர்ஸை அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. இப்படி அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க இந்த ஃபியூஷன் ஃபார்மை எடுத்திருப்பாங்க. இதை தடுக்க அந்தந்த அனிமேவோட மெயின் கேரக்டர்ஸ் டிராகன் பால் யூனிவர்ஸ்க்கு வந்திருப்பாங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா சைட்டாமா, நருட்டோ, சாஸ்கே, ஆஸ்டா, டெக்கோன்னு நிறைய பேர் அங்கே வந்திருப்பாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆர்கனுக்கு நல்ல டஃப்பான ஃபைட்டை கொடுத்துருப்பாங்க. கோகு, வெஜிடா, சைட்டாமெல்லாம் ஆர்கனை புஷ் பண்ணி இருந்திருப்பாங்க. பட் என்னதான் பண்ணாலும் ஆர்கனை டிஃபீட் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது. இது எல்லாத்தையும் பார்த்த ஜெனோ வேற வழியே இல்லாமல் அங்கே வந்திருப்பார். ஆர்கனை ஈஸியாக எரேஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்திருப்பார். ஆனால் ஜெனோவால் ஆர்கனை எரேஸ் பண்ணியிருந்திருக்க முடியாது. ஏன்னா பல அனிமேவர்ஸ்லேருந்து இவரோட பவர்ஸை அப்சர்வ் பண்ணதால் ஒரு அல்டிமேட் ஃபார்மை எடுத்திருப்பார். இவ்வளோ பெரிய எக்ஸிஸ்டன்ஸை எரேஸ் பண்ணுறது ஜெனோவால் முடியாத காரியம்னு சொல்லியிருப்பாங்க. இதனால் ஜெனோ இவர் கூட ஃபைட் பண்ணியே ஆகணுங்கிற சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகி இருக்கும். இப்படி தான் இந்த ஃபைட் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஆரம்பத்தில் ஜெனோ இவர் கூட ஃபைட் பண்ணியிருக்க மாட்டார். அதுக்கு பதிலாக ஜெனோவோட காட்ஸ் இவர்கிட்ட ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ஆர்கன் ரொம்ப ஈஸியாகவே அவங்கள டிஃபீட் பண்ணிடுவார். ஜெனோ காட்ஸையே டிஃபீட் பண்ணுற அளவுக்கு இவருக்கு பவர்ஸ் இருக்கான்னு கேட்காதீங்க. இவர்கிட்ட சூப்பர் ஹியூமன் ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. மார்ஷியல் ஆர்ட்ஸில் இவர் தான் டாப் மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டராக இருக்கார். இது இல்லாமல் கீ மேனிப்புலேஷன், எனர்ஜி ப்ரொஜெக்ஷன், எலக்ட்ரிசிட்டி மேனிப்புலேஷன், பாசிவ் எனர்ஜி அப்சார்ப்ஷன், ஸ்பேஸ் டைம் மேனிப்புலேஷன், வெப்பன் மாஸ்டரி, வெப்பன் கிரியேஷன், இன்ஸ்டிங்டிவ் ரியாக்ஷன் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் ஆம்பிளிஃபிகேஷன், எக்ஸிஸ்டன்ஸ் எரேஷியர். ஆமாம், ஜெனோ கிட்ட இருக்கிற அதே பவர்ஸ் இவர்கிட்டையும் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் டு எக்ஸிஸ்டன்ஸ் எரேஷியர், காஸ்மிக் ரேடியேஷன்ஸ்னு ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்குது. ஜெனோ கிட்ட கூட இவ்வளோ பவர்ஸ் இருக்குமான்னு தெரியல. ஆனால் இந்த ஒரு கேரக்டருக்கு இவ்வளோ பவர்ஸ் இருந்திருக்கும். இதனாலேயே ஜெனோ காட்ஸ் இவர் கிட்ட கூட போயிருக்க மாட்டாங்க. அசால்ட்டாக 2 பேரையும் காலி பண்ணியிருப்பார் ஆர்கன். இதுக்கப்புறம் தான் ஜெனோ ஆர்கன் கூட ஃபைட் பண்ண வராரு. இப்படி வரும்போது எடுத்த உடனே ஜெனோ அவரோட அல்டிமேட் ஃபார்மை யூஸ் பண்ணலை. கொஞ்ச நேரம் ஆர்கன் கூட ஜெனோ ப்ளே பண்ணுறாரு. ஆனால் ஆர்கன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதால அப்போ தான் ஜெனோ சீரியஸாக இந்த பேட்டிலில் ஃபைட் பண்ணுறாரு. ரொம்ப இன்டென்ஸான பேட்டிலாக இது போயிட்டுருக்கு. இந்த பேட்டிலில் ஜெனோ கூலாக தான் இருக்கார். ஆனால் ஆர்கனுக்கு அதிகப்படியான கோபம் வந்துக்கிட்டே இருக்குது. ஓரளவுக்கு மேலே பொறுக்க முடியாத ஆர்கன் கடுப்பாகி ஜெனோவோட ஆர்கியூ பண்ணுறாரு. என்னன்னா ஜெனோ இவ்வளோ நேரமும் அவரோட ட்ரூ பவர்ஸை காட்டாமல் இருக்கிறதா ஆர்கன் சொல்கிறாரு. இந்த பேட்டிலில் உன்னோட ட்ரூ ஃபார்மை நீ காட்டியே ஆகணும்னு கம்பல் பண்ண. அப்போதான் ஜெனோ அவரோட உண்மையான ஃபார்மை காட்டுறாரு. இதை எடுக்க இவர் அவரோட காட்ஸோட ஃபியூஸ் ஆகணும். இப்படி ஃபியூஸ் ஆனால் அது பெர்மனெண்ட்டாக மாறிடும். இதனால தான் ஜெனோ அவரோட ட்ரூ ஃபார்மில் இல்லாமல் இருந்திருப்பார். இதை பார்த்து தான் பொட்டரா இயரிங்ஸும் உருவாக்கப்பட்டிருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக ஜெனோ அவரோட காட்ஸை அப்சர்வ் பண்ணி இருப்பார். அல்டிமேட் ஃபார்மையும் எடுத்திருப்பார். பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஏலியனிக்ஸ் மாதிரியே ஜெனோ இருந்திருப்பார். இதை பார்த்து மொத்த அனிமே கேரக்டர்ஸும் ஷாக் ஆகி இருந்திருப்பாங்க. ஏன்னா இவர் அவ்வளோ பவர்ஸை அப்போது எமிட் பண்ணி இருப்பார். ஆனால் ஆர்கன் இதை பார்த்து கொஞ்சம் கூட ஷாக் ஆகி இருக்க மாட்டார். ஜெனோவை ஈஸியாக பீட் பண்ணிடலாம்னு நினச்சிட்டு இருந்திருப்பார். ஆனால் இந்த பேட்டிலோட எண்டிங்கில் ஜெனோ ஆர்கனை டிஃபீட் பண்ணியிருப்பார். கடைசியாக இந்த பேட்டில் முடிவுக்கு வந்திருக்கும்.
இந்த ஃபேன் அனிமேஷனில் எல்லா அனிமே கேரக்டர்ஸையும் டம்மியாக காட்டினது கூட ஓகே. ஆனால் ஜெனோவா நார்கனுக்கு இவ்வளோ பவர்ஸ் இருக்குன்னா எப்படி அந்த சரௌண்டிங்ஸ்க்கு ஒன்றும் ஆகாமல் இருந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா கோகு, சைட்டாமா மாதிரியான கேரக்டர்ஸோட பவர்ஸே பல பிளானட்ஸை காலி பண்ணி இருக்கும். ஆனால் இவங்களோட ஃபைட் எந்த இம்பேக்டையும் க்ரியேட் பண்ணி இருக்காது. பட் இதை தாண்டி அனிமே பண்ணவங்க உண்மையாகவே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஒர்க்கை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெனோ தான் டிராகன் பால் வேர்ஸோட உண்மையான காடாக இருப்பாரா? ஜெனோவோட ஒரிஜினல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? ஜெனோவை எந்த அனிமே கேரக்டரால் பீட் பண்ணியிருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.